شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையினால் அல்லாஹுவின் அருள் மழையென பொழியும் இப்புனித ரமதானில் நமது அல் ஃபஜ்ர் சர்வதேச பள்ளியின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் ரமதான் மாத ஈமானிய கொள்கை பாடங்களை அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இந்த வருடம் இன்ஷா அல்லாஹ் ரமதான் ஷஹ்ருல் மக்ஃபிரா, ரமதான் மன்னிப்பின் மாதம் என்கிற தலைப்பில் முக்கியமான சில பாடங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். முதலாவது பாடமாக ரமதானும் மன்னிப்பும் என்கிற தலைப்பின் கீழ் சில செய்திகளை பார்க்க போகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். சூரத்துல் பக்ராவினுடைய 183வது வசனம். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டதைப் போலவே இந்த நோன்பு உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தக்வா என்கிற இறையச்சத்தை நீங்கள் பெறலாம். இறையச்சம் என்பதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய அந்த அச்சம் நம்முடைய உள்ளத்திற்குள் வந்து விட்டால் நன்மைகளை நாம் விரும்ப ஆரம்பித்து விடுவோம், தீமைகளை நாம் வெறுக்க ஆரம்பித்து விடுவோம், இபாதத்துகளுடைய இன்பத்தை காண ஆரம்பித்து விடுவோம். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருட்கொடையான அவனது மன்னிப்பை தேடுவதற்கும் அந்த மன்னிப்பை அடைவதற்கும் நமக்கு பாக்கியம் கிடைத்துவிடும். அந்த வகையில் இந்த ரமதான் என்கிற மாதம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நம்முடைய உள்ளங்கள் இறையச்சத்தால் மெருகேற்றப்படுவதற்கும் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரகிஃப் அன்ஃபு ரஜுலின் ذُكِرْتُ إِنْدَهُ فَلَمْ يُصَلِّ عَلَيْهِ. ஒரு மனிதனுடைய மூக்கு மண்ணில் படட்டும் அப்படின்னாங்க. அப்படி என்றால் அவன் நஷ்டமடையட்டும் என்று பொருள். யாரிடத்தில் நான் நினைவு கூறப்பட்டு என் மீது அவன் ஸலவாத்து சொல்லவில்லையோ, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் ஒரு சபையிலே கூறப்பட்டு அந்த உடனே அந்த சபையிலே உள்ளவர்களில் யாரெல்லாம் அல்லாஹ்வின் தூதரின் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர் நஷ்டமடைந்து விடுகிறார். அடுத்து சொன்னார்கள், ரகிம அன்ஃபு ரஜுலின் தഖல அலைஹி ரமதான் ثم انسلخ قبل ان يغفر له. அதே போன்று யாரிடத்தில் ரமதானுடைய மாதம் நுழைந்து அந்த மாதம் முடியும் போது அவனுடைய பாவம் மன்னிக்கப்படாத ஒரு சூழ்நிலையே இருக்கிறதோ அவனும் நஷ்டமடைவானாக என்று சொன்னார்கள். இதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ரமதான் என்கிற மாதம் அல்லாஹ்வுடைய வேதம் இறக்கப்பட்ட மாதமாக இருந்தாலும், நோன்பு கடமையாக்கப்பட்ட மாதமாக இருந்தாலும், சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிற மாதமாக இருந்தாலும், நரகத்தின் வாயில்கள் பூட்டப்படுகின்ற மாதமாக இருந்தாலும், மரதத்து ஷயாத்தீன் என்கிற ஷைத்தான்களின் பெரும் கூட்டம், தொல்லை தருகின்ற மிக மோசமான கூட்டம் கைவில் விலங்கு போடப்படக்கூடிய மாதமாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்திற்கும் நமக்கும் உண்டான இடையே வைத்திருக்கக்கூடிய பாலமும் தொடர்பும் நன்மைகள் செய்வதன் மூலமாக, பாவங்களிலிருந்து விலகி இருப்பதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் முற்றிலும் மன்னிக்கப்படுவதையே அல்லாஹ் நம்மை இலக்காக கொள்ள வைத்திருக்கிறார். அப்போ யார் ஒருவர் ரமதானுடைய மாதத்தை அடைந்தும் அந்த ரமதானுடைய பலனாக, பயனாக, நலனாக அவருடைய பாவங்களுக்கான மன்னிப்பை பெறாமல் இருக்கிறாரோ அவர் நஷ்டமடைந்தவராக இருக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் உண்மையிலேயே மன்னிப்பவன், அல்லாஹ் மகா மன்னிப்பாளன், அல்லாஹ் மன்னிப்பை விரும்புகிறான். அல்லாஹ் அவனது மன்னிப்பை அள்ளி வழங்குவதற்கு எப்போதும் தயாராகவே இருக்கிறான். இரவிலே பாவம் செய்தவர்களை பகலிலே மன்னிக்கிறான், பகலிலே பகல் முழுவதும் பாவங்கள் செய்தவர்களை அல்லாஹ் இரவிலே மாலையிலே கூட மன்னிக்கிறான். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் பாவங்கள் நிறைய செய்திருக்கிறார், பாவங்களில் எந்த பாவத்தையுமே அவர் விட்டதில்லை, எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ஏதேனும் ஒரு பாவத்தை செய்தவராகவே இருக்கிறார், ஃபஹல் லஹு மின் தௌபா, அவருக்கு தௌபா என்கிற அந்த பாவ மீட்சி இருக்கிறதா என்று கேட்கிறார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே திருப்பி கேட்டார்கள், ஃபஹல் அஸ்லம்த், நீர் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டீரா அப்படிங்கிறார். உடனே அந்த மனிதர் சொல்கிறார், அம்மா அன ஃபஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், ஆமாம் நான் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன்.
அவனுக்கு யாதொரு இணைதுணை இல்லை என்று சாட்சி கூறுகிறேன். மேலும் நீங்கள் முஹம்மதாகிய நீங்கள் அல்லாஹுவின் தூதர் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஅம், ஆமாம், அவருக்கு தௌபா என்கிற பாவ மன்னிப்பின் வாசல் திறந்தே இருக்கிறது என்றார்கள். ஆனால் அதற்கு ஒரு காரணத்தை சொன்னார்கள். தஃஅலுல் கைராத், நன்மைகளை செய்து கொண்டே நீங்கள் இருக்க வேண்டும். வதத்ருக்கு ஸய்யிஆத், பாவங்களை விட்டு விலகி வாழ வேண்டும். ஃபயஜஅலுஹுன்னல்லாஹு லக கைராத்தின் குல்லஹுன், நீ நன்மைகளை செய்து கொண்டிருந்த பாவங்களை விட்டு விட்டால் அல்லாஹ் எல்லாவற்றையுமே உங்களுக்கு மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். உடனே அந்த மனிதர் கேட்கிறார், வகதராச்சி வஃபஜராச்சி, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் செய்த எந்த தவறுகளாக இருந்தாலுமா, நான் செய்த எந்த பாவங்களாக இருந்தாலுமா, என்னிடத்தில் ஏற்பட்ட எந்த குறைகளாக இருந்தாலுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆமாம், அல்லாஹ் அவைகளை மன்னிக்கிறான். உடனே அந்த மனிதர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அந்த தெருவின் கடைசி வரைக்கும் அவர் சொல்லிக்கொண்டே போவதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். பாதலாளி நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் மன்னிப்பின் பக்கம் நாம் செல்வதுதான் நாம் அடையக்கூடிய பாக்கியங்களிலேயே பெரும் பாக்கியம். அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை முற்றிலுமாக நாம் பெறுவதுதான், அடைவதுதான் வெற்றியிலேயே பெரிய வெற்றி. அப்படிப்பட்ட மன்னிப்பை நாம் பெறுவதற்கு இதோ இந்த ரமதான் இன்னும் ஒரு காரணியாக ஒரு வாய்ப்பாக, வசதியாக அல்லாஹ் நம்மிடத்தில் வழங்கியிருக்கிறான். ஆகையால் இந்த ரமதானை முற்றிலுமாக நாம் பயன்படுத்தி அல்லாஹ்வால் மன்னிக்கப்படுவதற்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷஹ்ரு ரமதான் அல்லதீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் هدى للناس وبينات من الهدى والفرقان.